அம்மா, நான் போட்டுமா அம்மா? எங்க வாங்க போலாம். இரு, புகழ் வந்ததும் போலாம். புகழ் நம்ம கூட வர வேணாங்க. ஏய், என்ன உளர்ற நீ? நான் வளரலங்க, உண்மையதான் சொல்றேன். புகழ் இந்த கொஞ்ச நாளா நம்ம கூட இருக்கான். ஆனா நம்மளால ஒரு வேளை கூட அவனை சாப்பிட வைக்க முடியல. அதெல்லாம் வெளிநாட்டுக்கு போய் நம்ம கூட கொஞ்ச நாள் இருந்தா சரியாயிடும். அது எப்படிங்க சரியாகும்? அன்பை அடம் பிடிச்செல்லாம் வாங்க முடியாது. நம்மள பிடிச்சு ஆசையோட அவன் நம்ம கூட வரணும். புகழுக்கு நம்ம மேல அன்பே இல்லைங்க. இங்க பாருங்க, சித்தி, சித்தப்பா, பெரியப்பா, பெரியம்மா, அம்மா, அப்பான்னு உறவை சொல்லி கூப்பிட்டு ஃபீல் பண்றான். இவங்க மேலதாங்க அவனுக்கு அன்பு இருக்கு. அவன் இவங்க கூட இத்தனை நாள் அப்படி பழகி இருக்கான். இதே மாதிரி நம்ம கூட பழகுனாலும் அந்த பழக்கம் வந்துரும் சுஷ்மா. நிச்சயமா வராதுங்க. நம்ம புகழ வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போய் வருஷ கணக்குல வச்சிருந்தாலும், அவன் ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்தாலும், என்னைக்காவது இந்தியா வந்தா சக்தியையும் சிவாவையும் பார்த்தானா அவன் மனசு அவங்களதான் அம்மா அப்பான்னு கூப்பிடும். இங்க இருக்கிறவங்களதான் உறவு முறை சொல்லி கூப்பிட தோணும். ஏன்னா இதுதான் உண்மையான அன்பு. அவன் மனசுல இருந்து இவங்க எல்லாரையுமே எப்பயுமே அழிக்க முடியாது. ஹேய், என்னாச்சு உனக்கு? நமக்கு ஒரு ஆண் வாரிசு வேணும்னு நாம அலைஞ்சதெல்லாம் உனக்கு மறந்து போச்சா? இல்லங்க, குயில் முட்டைய காக்கா அடக்காத்தாலும் குயில் குயில் தான். என்னதான் புகழ நான் பெற்றிருந்தாலும் புகழுக்கு அம்மா சக்தி தான். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? பிடிச்சிருந்ததுங்க, ஆனா இப்ப தெளிஞ்சிருச்சு. சக்தியும் சிவாவும் புகழுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அவன் மேல அந்த அளவுக்கு அன்பு வச்சிருந்திருக்காங்க. இதே நாம அவங்க நிலைமையில இருந்திருந்தா கூட அப்படி நம்ம பண்ணிருக்கவே மாட்டோம். நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான்னு விட்டுட்டு போயிருப்போம். ஆனா அவங்க நம்ம என்ன பண்ணாலும் கடைசி வரைக்கும் புகழ தேடி வந்துட்டே தான் இருந்தாங்க. புகழ அவங்க பெத்துக்கலனாலும் பலத்த பாசம் தான் அவங்களை இவ்வளவு தூரம் வர வச்சிருக்கு. இப்ப கூட பாருங்க, புகழ பிரிய முடியாம அவங்க மட்டும் இல்ல, அந்த குடும்பமே எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்க. புகழுக்கு சரியான இடம் இதுதாங்க. அவன் இங்கேயே இருக்கட்டும். தன் குழந்தை எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் தான் ஒரு பெத்தவன் நினைப்பா. இப்ப நானும் அதே தான் நினைக்கிறேன். நம்ம கூட இருந்தா அப்பா, அம்மா, தங்கச்சின்னு மூணே உறவு மட்டும்தான் அவனுக்கு. ஆனா புகழ் இங்க இருந்தா ஒரு பெரிய குடும்பமே அவனுக்கு கிடைக்கும். எல்லாரும் அவனை உள்ளங்கையில வச்சு அப்படி தாங்குவாங்க. அவன் மேல அவ்வளவு அன்பை பொழிவாங்க. ஒரு குழந்தை நல்லா வளரணும்னா
இந்த மாதிரி ஒரு குடும்பம் இருந்தா போதும். அவன் இருக்கிற இடம் ரொம்ப அமோகமா இருக்குங்க. நான் சொல்றதை கேளுங்க. எனக்கு புகழ் வேண்டாம். வாங்க போலாம். உனக்கு வேணா புகழ் தேவையில்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு என் பையன் வேணும். யாருக்காகவும் எதுக்காகவும் அவனை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். அம்மா, என்னங்க? வாயை மூடிட்டு பேசாம இரு சிவா. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. புகழ, அதாவது என் பையனை நான் ரொம்ப நல்ல பையனாவும் அறிவான பையனாவும் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன். எதுல செல்லம் கொடுக்கணுமோ அதுல செல்லம் கொடுத்து அவனை பெரிய பொசிஷனுக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். இதையெல்லாம் எதுக்கு நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான்னு உங்களுக்குலாம் சந்தேகம் வரும். காரணம் இருக்கு. அப்புறம் தயவு செய்து என் பையனை அடிக்காதீங்க. அவன் என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறானோ அதையே படிக்க வைங்க. இதெல்லாம் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்களே செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் அவன் அப்பா இல்லையா? என் ரத்தம் இல்லையா? என் பிள்ளை இல்லையா? அதான் பாசத்துல சொல்றேன். சாகுல், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. இனிமே புகழ் உங்க பையன் சொல்றாரு. நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் புகழ் எப்பவுமே எங்க வீட்டு பையன்தான். பாட்டி, வாயை மூடிட்டு சும்மா இரு. அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க, நீ என்ன சொல்ற? என்னடா சொல்றாங்க? புரியலன்னா வாயை மூடிட்டு சும்மா இரு. என்ன சொல்றீங்க? அப்போ புகழ்? ஆமாங்க, இனிமே புகழ் உங்க கூட தான் இருக்க போறான். நிஜமாவா சொல்றீங்க? ஆமாங்க, புகழ் எங்க கூட இருக்கிறத விட இப்படி உறவுகளோட இருக்கிறது தான் நல்லது. புகழுக்கு நாங்க நேத்து வந்தவங்க, அதனால அவனால எங்களை ஏத்துக்கவே முடியல. ஆனா அவனால உங்க எல்லாரையும் மறக்கவே முடியல. உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கவும் அவனால முடியல. சோ புகழ் உங்க கூடவே இருக்கட்டும். ஒரு குழந்தையோட அப்பா அம்மா யாரா வேணாலும் இருக்கலாம், ஆனா அன்பு ஒண்ணு மட்டும் இருந்தா போதும். அந்த குழந்தை மனசை ஜெயிச்சிடலான்னு உங்களை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் எனக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைச்சேனே தவிர அன்பான ஒரு பையன் வேணும்னு நினைக்கவே இல்லை. அதனாலே என்னவோ புகழ் எங்க கூட ஒட்டவே மாட்டேன்ட்டான். பெத்த பாசத்தை விட வளர்த்த பாசம் தான் பெருசுன்னு நீங்க நிரூபிச்சிட்டீங்க. இனிமே புகழ் உங்க பையன்தான். நல்லா கவனிச்சுக்கோங்க. நாங்க வரோம்.
சக்தி தான் உன் அம்மா, சிவா தான் உன் அப்பா. இப்போ உனக்கு சந்தோஷமா? தேங்க்ஸ்ப்பா. அப்பா என்ன சொன்ன? தேங்க்ஸ்ப்பா. சுஷ்மா, புகழ் இப்ப என்ன சொன்னா பாத்தியா? என்ன அப்பான்னு சொன்னா. குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடந்துக்கிட்டா நமக்கு பிடிச்ச மாதிரி அவங்களும் நடந்துப்பாங்க. சரி, நம்ம கிளம்பலாம். அப்ப நாங்க போயிட்டு வரோம். ம். பாய் புகழ். ஒரு நிமிஷம். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எனக்கு புகழ் வேண்டாம், உங்க பையன், அவனை கூட்டிட்டு போங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு மனசு இல்ல. ஏன்னா நானும் ஒரு சராசரி தாய் தான். ஆனா அதுக்காக புகழ் உங்க பையன் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். நீங்க எப்ப பார்க்கணும்னு நினைச்சாலும் புகழை வந்து பார்க்கலாம். எப்பவுமே புகழ் உங்க பையன்தான். சுஷ்மா, நம்ம கிளம்பலாம். பாய் புகழ் அண்ணா. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நாங்க தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். போயிட்டு வரோம். பாய்ப்பா. நம்ம கமிஷனர் உள்ள வச்சுக்குவோம். எக்ஸ்கியூஸ் மீ சார். சாரா? புரோக்கர் சாருன்னு கூப்பிட்ட முதல் நீங்க தான். உங்களுக்கு என்ன வேணும்? சார், இங்க வீடு ஏதாவது காலியா இருக்கா? இதே காந்தி தெருல 4 வீடு காலியா இருக்கு. காந்தி தெருவுல 4 வீடு காலியா இருக்கா? சார், எந்த வீட்லயுமே டூலெட் போர்டு நாங்க பார்க்கவே இல்லையே. போர்டு இங்க இருக்கும்போது அங்க எப்படி இருக்கும்? ஆமா, நீங்க யார் சார்? புரோக்கர். உங்க பேரு? புரோக்கர். சார், நான் உங்க பேரு கேட்டேன். மை நேம் இஸ் புரோக்கர். இப்பதான் 2 பேர் உயிரை வாங்கிட்டு போனாங்க. சர்பத்து குடிச்சு உட்கார்ந்து இருக்கேன். உங்களுக்கு என்ன வேணும்? சார், இவளுக்கு ஒரு வீடு வேணும். என்ன பட்ஜெட்மா? அண்ணா, ஒரு 7000க்குள்ள சொல்லுங்கண்ணா. வெறும் 7000 வருது. என்னங்க நான் யோசிக்கிறீங்க? வீடு இருக்கா இல்லையா? வீடு இருக்குமா, பட் ஒரு சின்ன கன்ஃபியூஷன். சரிங்க தங்கணும், ஓகேவா? ஓகே, நோ ப்ராப்ளம் அண்ணா. ஆல்ரெடி நான் ஹாஸ்டல்ல கூட அப்படிதான் தங்கியிருந்தேன். அப்படியா? பார்க்க போலாமா? போலாம். ஓகே, டோன்ட் வரி, பி ஹாப்பி, ஃபாலோ மீ. ஃபாலோ பண்ணலாம். வாடி. இதான் உங்களுக்கு காமிக்கிற வீடு. அம்மா, நீ தங்க போற வீடு இதுதான். இது ஒரு பெட்ரூம், இது ஒரு பெட்ரூம், அது கிச்சனு, அது டாய்லெட், பின்னாடி கொல்லப்புறம். வீடு ஓகே தானே? ஓகேண்ணா, நான் இந்த ரூம்ல தங்கிக்கிறேன். நான் வரும்போது என்ன சொன்னேன்?
சரின்னு சொல்லியிருக்கேன்ல, ஆல்ரெடி அந்த ரூம் புக் ஆச்சு. நீ லெஃப்ட் ரூம் எடுத்துக்க. சரிண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். நான் என்ன உனக்கு மாப்பிள்ளையா பார்த்தேன் தேங்க்ஸ் சொல்றதுக்கு? வீடு கேட்ட பார்த்து கொடுத்தேன். அட்வான்ஸ் கமிஷனை கொடு. எவ்வளோண்ணா? 50,000 அட்வான்ஸ், 10,000 என் கமிஷன் காசு. ம், சரி. இந்தாடி. கமிஷன் யாரு தருது? இந்தாங்க. சரி, நான் கிளம்புறேன். அண்ணா, ஒரு சின்ன டவுட்டு. என்ன டவுட்டு? இந்த வீட்ல வேற எதுவும் பிரச்சனை இல்லையே? இந்த வீட்டுக்கார பிரச்சனை கிடையாது, வாட்டர் பிரச்சனை கிடையாது, கொசு பிரச்சனை கிடையாது, ஆண்ட்ராய்ட் டிவி கூட இருக்குது. ஆனா ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்ன பிரச்சனை? வீட பேசினா கட்டினவன் மோசன் போறதுக்கு ஒரே ஒரு டாய்லெட் தான் கிடைக்கும். அதான் பிரச்சனை. வீடு சேரிங் மாதிரி அதையும் சேரிங் பண்ணிக்க. ஓகே, வரட்டா? ம், சரிண்ணா. சரிடி, அப்ப நானும் கிளம்புறேன். உனக்கு ஏதாவது தேவைன்னா எனக்கு கால் பண்ணு. ம், சரிடி. பார்த்து பாய். சொல்லுடி. என்னடி வீடு ஓகேவா? ஓகே தாண்டி, நல்லா இருக்கு. டபுள் பெட்ரூம், பட் ஷேரிங். ஏதோ ஒண்ணு உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குல்ல? இப்போ தாண்டி எனக்கு நிம்மதியாவே இருக்கு. ஏன் இப்படி சொல்ற? இனிமே அந்த ராஸ்கலால தொந்தரவு இல்ல பாரு. அவன் முகத்திலேயே முழிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். சாங்கு சக்கு சதக்கு சக்கு சாங்கு சக்கு சா. ஏய் சாங்கு சக்கு சதக்கு சக்கு சாங்கு சக்கு சா. ஏய் சாங்கு சக்கு சதக்கு சக்கு சாங்கு சக்கு சா. இவனா? டோன்ட் வரி, அவன் இனிமே உன் முன்னாடி வரவே மாட்டான். ஏய், அவன் வந்துட்டான்டி. என்னடி சொல்ற? இருடி, கூப்பிடுறேன். டேய் பொறுக்கி ராஸ்கல், இங்க என்னடா பண்ற? நான் பொறுக்கி ராஸ்கலா? நீ தாண்டி பொறுக்கி ராஸ்கல். நீங்க என்னடி பண்ற? இது ஏன் வீடுடா? ஹலோ மேடம், இது என் வீடு. நீ என்ன இந்த வீட்டு ஓனரா? இல்ல, டெனன்ட். டேய் முட்டாள், நானும் இந்த வீட்டுக்கு டெனன்ட் தான்டா. நீ அந்த வீட்டுக்கு டெனன்ட்டா? அப்போ அந்த ஷேரிங் பார்ட்னர் நீதானா? அந்த புரோக்கர் ராஸ்கல் பொய் சொல்லி எனக்கு ஏமாத்திட்டான். அவன் என் பணத்தை ஏமாத்தி இருந்தா கூட பரவாயில்ல. போயும் உன் கூட போய் சேர்ந்து தங்க வச்சான் பாரு. அதுக்காகவே அவனை நான் கொல்லணும். அவனை கொல்ல கூடாது, உயிரோடவே புதைக்கணும். இப்பவே அவனுக்கு கால் பண்ணி கேட்க. என்ன அவன் எடுத்தானா இல்லையா? இல்ல. அவன் என்ன சொல்றது? நான் சொல்றேன், நீ இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியே போற. ஏய், யார வீட்டை விட்டு வெளில போக சொல்ற? நீ போடி. நீ போடா. நான் தான் இந்த வீட்டுக்கு முதல்ல வந்தேன். அப்ப நான் தான் இங்க இருக்கணும். முதல்ல யாரு வராங்கங்கிறது முக்கியம் இல்ல தம்பி. லாஸ்டா யாரு ஃபர்ஸ்ட் வராங்கங்கிறது தான் முக்கியம். இந்த சிம்பு பட டயலாக் எல்லாம் வேற யார்கிட்டயா போய் வச்சுக்கோ. முதல்ல நீங்க இருந்து கிளம்பு. ஏய், நீ கிளம்புடா. ஏச்சி படி. ஏய், நீ போடா. நீ எல்லாம் சொன்னா கேட்க மாட்டேல. இரு வர. ஏய், எதுக்கு என் பேக் தூக்கிட்டு வந்து போட்ட? உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்துதான். ஓ அப்படியா? தோ வரேன். ஏய், என் பேக் தூக்கி போடுறியா? இருடி. எதுக்குடா ஏன் பேக்க தூக்கி போடுற? உன்னை இந்த வீட்டை விட்டு விரட்டாதான். நீ என்னடா வீட்டை விட்டு விரட்டுறது? இப்பவே அந்த புரோக்கர் கிட்ட சொல்லி உன்னை நான் இந்த வீட்டை விட்டு விரட்டுறேன் பார். மூஞ்சி பாரு. போடே, நானும் வந்து அவங்க கிட்ட கேக்குறேன். புரோக்கர் பையல. என்ன இந்த புரோக்கர் ஆளைய காணோம்? எங்க போய் தொலைஞ்சிருப்பான்? எங்க போய் தொலைஞ்சிருப்பான்? நம்மள மாதிரி யாராவது சிக்கி இருப்பாங்க, அவங்க கூட போயிருப்பான். வேற என்ன பண்ண? வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீ வேணா வெயிட் பண்ணு, என்னாலலாம் வெயிட் பண்ண முடியாது.
ஏய் இப்படியே நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இப்ப என்ன பண்ண சொல்ற? எங்க போயிருக்காரு, எப்போ வருவாருன்னு யார்கிட்டயாவது கேட்டு பாரு. அவரே மரத்தடியில உட்கார்ந்துட்டு இருக்கிறவரு யார்கிட்ட போய் கேட்க சொல்ற? அப்படியே யார்கிட்டயும் கேட்டாலும் தெரியுமோ தெரியாதோ? அதை கேட்டு பார்த்தா தானே தெரியும். இவர் வராருல கேளு. எக்ஸ்கியூஸ் மீ, என்னங்க? மரத்தடியில ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பார்ல, அவர் எங்க இருப்பாருன்னு உங்களுக்கு தெரியும்? யாரு புரோக்கரா? ஆமாங்க. இப்ப டைம் என்ன ஆகுது? இப்ப டைம் 12:10 ஆகுது. இந்நேரம் அவர் இடத்துல இருப்பாரே. எந்த இடத்துலண்ணே? அதோ அந்த குளத்துக்கு பின்னாடி ஒரு புல்மேடு இருக்கும். இப்ப அங்கதான் உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அங்க போய் பாருங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. வா சீக்கிரம் சீக்கிரம். அண்ணே, வணக்கம். வா தம்பி, வா தங்கச்சி, நல்லா இருக்கீங்களா? வீடு பிடிச்சிருக்கா? கரண்ட் கிட்ட பிரச்சனை இருக்காது, தண்ணி பிரச்சனை இருக்காது, ஹாப்பி தானே? அண்ணா நீங்க பண்றது சுத்தமா நல்லா இல்ல. இப்படிதானே முன்னாடி சொன்னா, ஓடி வெளியேன்ட்டேன். ஐயோ, இதான் எனக்கு வருஷம் பூரா சந்தோஷத்தை கொடுக்குது. என் மனசுக்கு இதான் மருந்து. உனக்கு பிடிக்கல, நான் என்ன பண்றது? அண்ணா நீங்க சரக்கு அடிக்கிறத பத்தி நான் சொல்லண்ணே. அப்புறம் என்னது சொல்றீங்க? என்ன எதுக்கு நான் இவ கூட கோர்த்து விட்டீங்க? அத பத்தி கேக்குறேன். அதையே தான் நானும் கேக்குறேன். இவன் கூட நான் எப்படி இருக்க முடியும்? ஒழுங்கா சொல்றதை கேளுமா. சென்னையில் வீடு கிடைக்கிறதே கஷ்டம். அதுவும் இவ்வளோ வசதியாக உனக்கு வந்து வீடு கிடைச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். உனக்கு கரண்ட் பிரச்சனையா, வேற வந்து வாட்டர் பிரச்சனையா, அப்படி பிரச்சனை தான் என்கிட்ட வரணும். அதெல்லாம் இருந்தா கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். ஆனா இவன் கூடலாம் என்னால முடியவே முடியாது. இவனை பார்த்தாலே கடுப்பாகுது எனக்கு.